சொல்லுங்க ஜீசஸ். ஜீசஸ். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களோட தீர்க்க தரிசனமா இந்த நாள்ல பேசுறாரு பாருங்க, அது ஒரு வார்த்தையோட தரையில விழாது. இப்ப இந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்குன்னு அவர் குறிச்ச நேரம் வர்றப்ப இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு மட்டும்தான் சம்பந்தம். அன்னைக்கு தான். ஆமென். உங்களை உற்சாகப்படுத்துறமே நான் ஒரு சாட்சி சொல்றேன். நான் வழக்கமா சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்ட தந்தைகளுடைய பாடல்கள் தான் என்னைய உடைச்சிச்சு நான் சொன்னது போல. அப்ப எனக்கு ஒரு தீவிரமான ஒரு ரசிகர் ஆயிட்டேன். யாருக்கு? எல்லார போல நானும் ரசிகர் ஆயிட்டேன். ஃபாதர் கூட்டம் எங்க நடக்குதுன்னு அப்படியே வாவன்னு தான் வருவேன். அதே மாதிரி தமுக்கத்துல நடந்துச்சு. எப்ப 2098 நினைக்கிறேன், 98 தமுக்கத்துல நடக்குது. எனக்கு மீட்டிங் போகணுன்ற ஆசையில போல போய் யார பார்க்கணும்? அப்பாவை பார்க்கணும், ஃபாதரை பார்க்கணும்னு போய் முன்னாடி அப்படியே நிக்கிறேன். நின்றுட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாம் போய் கேட்கிறேன், இவர் எங்க தங்கி இருக்கிறாரு, எப்படியாவது அவர் ரூம்ல போய் நான் என்ன செய்யலாமா, பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். அவங்க அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, அவர் முடிஞ்சோன்னு போயிடுவாருங்க அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்படியே முன்னாடி போய் நின்று இப்படியே பார்த்துட்டு ஃபாதரை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே நிற்பேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே என்ன செய்யாது, தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அவங்க மேல. இப்படி நான் பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறப்ப எங்க அம்மா தமுக்க மைதானம் கிரவுண்ட்ல உட்காந்து அவங்க ஒரு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர், என் மகனும் இவர மாதிரி ஒரு நாள் மேல நின்று பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்ப காலிங்லாம் இல்ல, ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம்லாம் என் மைண்ட்ல என்ன செய்யல, வரல. அப்பதான் ரட்சிக்கப்பட்டு வேடிக்கை பாக்குறேன். போய் வேடிக்கை என்ன, அவங்க மேல ஒரு ஈர்ப்புல எங்க அம்மா ஒரு ஜெபம் பண்ணாங்க பாருங்க, அப்படியே ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாசத்துல மாரநாதா பைபிள் காலேஜ் போயிட்டேன். ரட்சிக்கப்பட்ட 6 மாசத்துல காலேஜ் போட்டிட்டேன். அங்க போய் படிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கயா ஃபாதர் மீட்டிங் நடக்குன்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். ஆவடியில மீட்டிங் நடந்துச்சு. அங்க போனா ஜேஜேன்னு ஏகப்பட்ட கூட்டம். அங்க போய் என்ன, எங்க ஊருக்காரர் டிகால ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. கீழே நின்று உங்க ஊருக்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி தூதெல்லாம் விட்டு பாக்குறேன். அவர் மேல அப்பாவோட பிஸியா இப்ப ஜூடா பாடுற மாதிரி டிகால பாடிட்டு இருக்கிறாரு. கிட்டத்துல என்ன செய்ய முடியல. அப்படியே கூட்டத்தோட கூட்டமா சோகமா நான் இருந்த வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் சீரணி அரங்கத்துல ஒரு மீட்டம், ஏஜி சர்ச்சினுடைய 25வது ஜூபிலி நடந்துச்சு சீரணியில. அங்க ஒரு பெரிய ரேலியில வச்சு ஒரு மெரினால ஒரு மீட்டிங் நடக்குது. அப்ப வழக்கம் போல நானும் தீவிர ரசிகரா போய் நின்று எப்படியாவது இன்னைக்கு ஃபாதர் என்ன செஞ்சிடணும் பாத்தணும்னு சொல்லி என் மனைவிய கூட்டத்துல நடுவில் உட்கார வச்சுட்டு நான் பாட்டுல ஃப்ரண்ட்ல போய் நின்று அப்பா ஆல்டர் கால் கொடுத்து அப்படி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜனங்களுக்கு குறிச்ச பாரத்துல அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் கீழே இருந்து இவரோட நான் என்ன செய்யணுமே, பேசணுமே, ஒரு 5 நிமிஷம் எனக்கு என்ன செய்யாத டைம் கிடைக்காதான்னு இப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறப்ப தெளிவா ஒரு என்னோட ஆவியில் ஒரு உணர்வு வந்துச்சு. இவ்வாறு அவர் உன்னோட பேசணும்னு சொல்லி நீ 2-3 வருஷமா சுத்திக்கிட்டு தர்ற, ஆனா ஒரு காலத்துல நீ பிரசங்கம் பண்ணுவ, அத அவர் கேட்பாரு அப்படின்னு. ஆமா, அவரும் நீயும் ஒரே புல்பிட்ல பேசுவீங்க அப்படின்னாரு 2001. நான் நினைச்சேன் ஒரு 20 வருஷம் கழிச்சு எல்லாம் நடக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். 10 மாசத்துல ஆண்டவர் ஜெபத்தோட்டத்துக்கு கொண்டு வந்து தந்தையர்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ண வச்சார். ஆமென். 10 மாசத்துல. அப்ப ஏற்பட்ட அந்த உறவு தான் அப்படி பின்னி பிணைஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்னைக்கு என்னடா இப்படி நம்ம சொல்றாரு, அவங்க எவ்வளவு உயரத்துல இருக்கிறாங்க, நம்ம இப்பதான் சாதாரணமா ஒரு பைபிள் ஸ்கூல் வந்திருக்கிறோம், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா நினைச்சு நான் யோசிச்சா அன்னைக்கு எனக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தை இன்னைக்கு எனக்கு மட்டும்தான் பொருத்தம். சில வார்த்தையெல்லாம் அளவெடுத்து தச்சு கொடுப்பாரு. அந்த சட்டை எனக்கு தான் ஃபிட் ஆகும். எஸ் சொல்லுங்க, அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் ஃபிட் ஆகும். அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் ஃபிட் ஆகும். வேற ஆள் போட்டாலாம் தொலை தொலைன்னு இருக்கும். அந்த அபியாசம் உங்களுக்கு என்ன செய்யாது, அல்லது டைட்டாக இருக்கும். ஆமா, கோமாளி மாதிரி இருக்கும். எஸ். ஆமா, இப்ப ஜூடாவுடைய வாக்குத்தத்தத்தை நான் எடுத்து மாட்டினேன்னா கோமாளி மாதிரி நான் ஆயிருவேன். எஸ். அவர் மாதிரி நான் பாட வாப்ப ஓடியே போயிருவீங்க. இந்த கேம்புக்கு இனிமே யார் ஆர்கனைஸ் பண்ணா, உங்களுக்கு ஒரு பிரசங்க யாரும் என்ன செய்யல, எங்களுக்கு என்ன பொழுது போல நினைச்சீங்களான்னு சண்டைக்கு வந்துருவீங்க. அதனால எனக்கு அந்த அபியாசம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த நாட்கள்ல தேவன்
சொன்னதை இந்த நாட்களை நிறைவேற்றுகிறார். அதான் சொல்றேன், இந்த கேம்ப்ல இப்ப ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸா இருக்கிறீங்க. சில ப்ராஃபஸி எல்லாம் ஹெவியா வர்றப்ப இது என்னடா இது நமக்கு செட் ஆகாத மாதிரி தெரியுது, இது நமக்கு பொருத்தமே இல்லைங்கிற மாதிரி பிசாசு உங்க காதுல சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றதுக்கு ஆமேன் மட்டும் சொல்லிட்டு போங்க. உங்க நேரம் வர்றப்ப சொல்லுங்க, உங்க நேரம் வர்றப்ப உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆள் வெளியில வருவான். உங்க உள்ள இருக்கிற ஆள் வெளியே வருவான். இந்த சோளத்தை எடுத்து வாயில போட்டு கடிச்சா எப்படி இருக்கும்? கடுக்கு கடுக்குன்னு பல்லு போயிடும். மக்காச்சோளம் காஞ்ச சோளத்தை வாயில கடிச்சா சொல்லுங்க பல்லு போயிடும். ஆனா அதே மக்காச்சோளத்தை எடுத்து அந்த பாப்கார்ன் வர்ற மிஷின்ல போட்டா சொல்லுங்க பட்டுன்னு பொரியுது. அதுக்கு பேரே பாப்னு பொரியறனாலதான் அது பேரு பாப்கார்ன் ஆயிடுச்சாம். எஸ் ஹalleluya. சோளத்தை கடிச்சா பல்லு போயிடும். ஆனா சோள பொரி மெதுமெதுன்ல இருக்கு. மெத்து சொல்லுங்க, மெத்துன்ல இருக்கு. இப்ப சில வாக்குத்தத்தம் கடிச்சா பல்லு போற மாதிரி இருக்கும். ஆனா உங்க சீசன் வர்றப்ப இந்த சோள பொரி பொரியற மாதிரி உங்களை ஆண்டவர் பொரிய விடுவார் பாருங்க. நம்பினால் என்ன, நம்பாவிட்டாலும் என்ன, கர்த்தர் சொன்னதுதான் நடக்குமையா. ஆண்டவன் எழுதின எழுத்து அப்படி யாராவது மாத்த முடியுமா? உங்க தலையில எழுதல, உங்களை குறிச்சு இங்க எழுதி இருக்கிறார். ஆமென். உங்களை குறிச்சு அவர் எழுதின எழுத்து அப்படி மாத்த முடியுமா? முடியாது. எவனும் மாத்த முடியாது. எஸ். நீ நம்பினால் என்ன, நம்பாவிட்டாலும் என்ன, கர்த்தர் சொன்னதுதான் நடக்குமையா. ஹalleluya. ஹalleluya. இதான் உங்க வசனம் தான் உங்களை குறிச்ச சித்தம் என்னன்றதை சொல்லும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த சித்தத்தை அறிஞ்சு அந்த சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறப்ப நீங்க அழகாக மாட்டீங்க, உங்க வாழ்க்கை அழகாயிரும். எஸ். ஆனா வாலிப ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் என்ன பிடிச்சி ஆட்டுது? அழகு பிசாசு பிடிச்சி ஆட்டுதுன்னு. எப்ப பாருங்க அப்படி ஃபுல்லா மேக்கப் கிட்டோட தான், அப்படி அப்பப்ப டச்சிங் அப்படி நிறைய அந்த ஐப்ரோ கொஞ்சம் அப்படியே பிளக் பண்ணி, அப்புறம் நம்ம ஆட்கள் ஃபேர் ஹேண்ட்ஸம் போட்டு. உங்களுக்கு ஒண்ணு சொல்ல, எத்தனை வருஷம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் உங்க நிறம் மாறாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சென்னையில் இருக்கிற தம்பி, ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி மேல கேஸ் போடணும்னா முதல் ஆளா நான் தான் போடணும். ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் ஃபேர் அண்ட் லவ்லி அப்ளை பண்றேன். தூங்க போகும்போது கூட முகம் கழுவிட்டு அப்ளை பண்றேன். எப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பா இருந்தது அப்படியே தான் தம்பி இருக்கு, இன்னும் மாறவே இல்லைன்றாரு. கூட கொஞ்சம் கருப்பாகாம இருக்கிறீங்களே, அதுக்காக தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. என்ன கிரீம போட்டு என்ன பண்ணாலும் என்னால சொல்லுங்க இப்ப பளபளா அப்புறம் தொள 80 வயசு ஆனா சொல்லுங்க எல்லாம் தொள. ஆனா இப்ப பூரா பளபளா. மனிதனுடைய மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அவனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. அந்த மாதிரி இப்ப ஒன்னு சொல்றேன், இந்த காலத்து கிழவன் போற அந்த காலத்து அழகன், இந்த காலத்து கிழவி எல்லாம் அந்த காலத்து அழகி. இத மனசுல வச்சுக்கிட்டு கண்ணாடிய பாருங்க. ஆமென். உங்களுக்கு பார்க்கவே மனசு வராது. இத பார்த்து என்ன செய்ய, எப்படி 10 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா முடி நரைக்கத்தான் போகுது, தலை எல்லாம் முடியத்தான் போகுது. அதனால அதை பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலா இத பாருங்க. எஸ், இந்த கண்ணாடிய பாருங்க. ஆமென். உண்மையிலேயே நீங்க யாருங்கிறத இந்த கண்ணாடி தான் சொல்லணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சோ உங்களுக்கு ஒரு இயற்கையாவே ஒரு அழகு இருக்கு, படைப்பிலே நீங்க அழகு. ஆனா உண்மையான அழகு என்னன்னா, எதுக்காக உங்களை படைச்சாரோ அதுக்காக நீங்க பயன்படுறப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற பேரழகு வெளியில வருது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான சத்தியத்தை சொல்றார் ஆண்டவர். சொல்லுங்க, அழகு படைப்புல இல்ல, படைக்கப்பட்ட நோக்கத்துல இருக்கு. இந்த மைக்க படைச்சதுக்கு நோக்கம் இருக்கா? இருக்கு. இந்த டிவிக்கு ஒரு நோக்கம் இருக்கா? இருக்கு. இந்த கேமராக்கு ஒரு நோக்கம் இருக்கா? இருக்கு. கீபோர்டுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறப்ப இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன்னு
நான் மட்டும் தண்டச்சோரா? இல்லை. வெட்டி ஆபீசரா நானு? இல்லை. எனக்கு என்ன இருக்கு, என்ன குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த மாதிரி அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சு அந்த நோக்கத்தின் மையத்துல நிக்கிறப்ப நான் அழகாகிறது இல்ல, என்னோட லைஃப் எப்படி ஆயிருது, அழகாகி விடுகிறது. அதனால நீங்க கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, குள்ளமா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, குண்டு பூசணிக்கா இருந்தாலும் சரி, எத்து பல்லா இருந்தாலும் சரி, முத்து பல்லா இருந்தாலும் சரி, கண்டுக்காதீங்க. அதனால ஒரு யூஸ் இல்ல. நீங்க என்னதான் முத்து பல்லா இருந்தாலும் ஒரு காலத்துல மொத்தமும் போயிடும். எஸ். அண்ணே, எனக்கு பெரிய காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, நான் ஆண்டவர் எல்லாரையும் ஹைட்டா படிச்சிட்டாரு, என்ன மட்டும் குள்ளமா படிச்சிட்டாருன்னு ஒரே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா எங்க சர்ச்சில் ஜோசப்னு ஒரு அண்ணன் பனைமரத்துல பாதி இருப்பார். அவரை பாக்குறப்பெல்லாம் எனக்கு மனசு, ஆண்டவரே அவரை அவ்வளோ ஹைட்டா படிச்சிட்டீங்களே, என்ன இவ்வளவு குள்ளமா படிச்சிட்டீங்களே வேதனையோடு இருக்கிறப்போ ஒரு நாள் டிவியை பார்க்கிறேன். குள்ளமா இருப்பவர்களுக்காக ஒரு செருப்பு விற்கிறோம், அந்த செருப்பை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ஹைட் ஆயிடுவீங்கன்னு உடனே போன் நம்பர் வருது. வேக வேகமா எழுதுறதுக்குள்ள மறைஞ்சு போச்சு. அப்ப நேரா ஜோசப் அண்ணங்கிட்ட போய், அண்ணே உங்களை பார்க்கறப்பெல்லாம் எனக்கு பொறாமையா இருக்கு, கர்த்தர் உங்களை அவ்வளோ ஹைட்டா படிச்சிட்டாரு, என்ன இப்படி குள்ளமா படிச்சிட்டாருன்னு உடனே அண்ணன் சொன்னாரு, அடே தம்பி, உன்னை பார்க்கறப்ப எனக்கு பொறாமையா இருக்குடா, இவ்வளோ ஹைட்டா இருக்கிறதுனால பஸ்ல போனா தலை டாப்பு தட்டுது, உட்கார்ந்தா சீட்டு தட்டுது, உன்ன மாதிரி கர்த்தர் என்ன படைக்கலையேன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அப்ப இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்ன இப்படி படைச்சிட்டாரு? எஸ். கொஞ்சம் கலரா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எஸ். கொஞ்சம் இந்த இந்த பணம் கொட்ட மாதிரி இருக்கிற முடி கொஞ்சம் கேர்லிங்கா ஒரு சுருள் முடியா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்ப என் படைப்பை குறிச்சு இன்னும் கொஞ்சம் எடுப்பா இருந்தா நல்லா இருக்குமே. அந்த மாதிரி நீங்க என்னதான் ஆசைப்பட்டாலும் உங்க அழகை கட்டி காக்க முடியாது. உன் வாலிபமும் உன் இள வயதும் மாயையே. அவ்வளவுதான். ஏன்னா அதனாலதான் அதுக்கு பேரு புகைப்படம். சொல்லுங்க, புகைப்படம். ஒரு 80 வயசுல நீங்க 20 வயசுல எப்படி இருந்தீங்கன்றத கண்ணாடி முன்னாடி பார்க்க முடியாது, அந்த காலத்து இடத்துல போட்டா தான் பார்க்க முடியும். அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? புகைப்படம். உங்க அழகு புகைய போல கடந்து போங்கிறதுனாலதான் அதுக்கு என்ன படம் வச்சிருக்காங்க? புகைப்படம். உண்மையான அழகு எங்க பார்த்தா தெரியும்? கண்ணாடி முன்னாடி பார்த்தா தெரியும். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நித்தியமான அழகை எங்க பார்த்தா தெரியும்னா இந்த வேதங்கிற கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை குறிச்ச சித்தம் என்னங்கறத கண்டுபிடிச்சு அந்த சித்தம் செய்ய உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறப்ப உங்களுக்குள்ள இருக்கிற பேரழக கர்த்தர் வெளியே கொண்டு வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இஸ்ரவேல் இந்த பம்பரம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கா? இருக்கு. இதுக்கு ஒரு தோற்றம், அழகான தோற்றம் இருக்கா? இருக்கு. ஓகே. ஆனா பம்பரத்தை சும்மா இப்படி பாக்குறதுக்கு படைச்சாங்க? இல்ல. சொல்லுங்க, ஆடுறதுக்கு படைச்சாங்க. ஆடுறதுக்கு படைச்சாங்க. பம்பரம் பாக்குறதுக்கு இல்ல. பம்பரம் பாக்குறதுக்கு இல்ல, சும்மா சாட்டையோட ஜோடி சேர்ந்தா சும்மா அப்படி ஆடுவாங்க. ஆமென். இப்ப கலர் கலரா லைட் அடிக்குதா? எஸ். முதல்ல பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஆனா இது எதுக்காக படைக்கப்பட்டுச்சோ அதுக்காக பயன்படுறப்ப உள்ள இருக்கிற ஒரு பேரழகு ரிலீஸ் ஆகுது. ஆமென். இப்ப பம்பரம் பார்க்கிறதுக்கு அழகு, ஆனா ஆடுனா பேரழகு. ஆமென். பம்பரம்னா ஆடணும். எஸ். இல்லைன்னா அது பேப்பர் வெயிட். எஸ். ஹalleluya. சோ எதுக்காக படைச்சாரோ அதுக்காக பயன்படுறப்ப உள்ள இருக்கிற அழகு சொல்லுங்க ரிலீஸ் ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விளங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பைபிள்ல தாவீது ரொம்ப அழகான ஆளு. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன் எவ்வளவு அழகான ஆளுன்னு அந்த வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16:12 எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும். நல்ல கவனிங்க, அவன் மேனி எப்படி? அழகிய சிவந்த மேனி. கலரு தக்காளி பழம் மாதிரி, பப்பாளி பழம் மாதிரி. யாரு? தாவீது. சரி,
கலர் வந்து அருமையான கலர். அடுத்து கண்ணு எப்படியா? அழகிய கண்கள். மொச்சக்கொட்டை மாதிரி கண்ணு இல்ல. எப்படி கண்ணு? அழகிய கண்கள். அப்புறம் வேற என்ன? நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான். அப்படி வெயிட்டுக்கு ஏத்த ஹைட், ஹைட்டுக்கு ஏத்த வெயிட், ஸ்லிம்மா, ஸ்லிம் அண்ட் பியூட்டியா. ஹalleluya. ஹalleluya. சிவப்பு கலர், அருமையான கலர், கண்ணு சூப்பர் கண்ணு. அடுத்து ஆளு ஹைட்டுக்கு ஏத்த வெயிட், வெயிட்டுக்கு ஏத்த ஹைட். இதுதான் யாரு? தாவீது. அப்ப தாவீது அழகான ஆளு. எஸ். ஆனா 1 சாமுவேல் 16ல தாவீதை கர்த்தர் சாமுவேலை கொண்டு என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறார். 1 சாமுவேல் 17ல எதுக்காக அபிஷேகிச்சாரோ அந்த அபிஷேகம் ரிலீஸ் பண்ற சூழலுக்கு கொண்டு வர்றாரு. பெலிஸ்தரை முறியடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் யார அபிஷேகிச்சார்? தாவீதை அபிஷேகித்தார். இப்ப 16வது அதிகாரத்துல அபிஷேகம் வருது. 17வது அதிகாரத்துல பெலிஸ்தியனுடைய அரக்கனாக யார் வந்து நிக்கிறா? கோலியாத் நிற்கிறான். இப்ப தாவீது கோலியாத்தை ஒரே அடி, நெத்தி அடி, சொல்லுங்க நெத்தி அடி, நெத்தி அடி, பொத்துன்னு விழுந்தான். எஸ். அவன் பட்டயத்தை எடுத்து அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? வெட்டிட்டாரு, வாங்கிட்டாரு. வெட்டிட்டு தலையை வாங்கிட்டு அப்படி நடந்து வர்றாரு. ஹalleluya. ஹalleluya. சமஸ்த இஸ்ரவேல் இருக்கிற ஸ்திரீகள் 1 சாமுவேல் 18ல அப்படியே எதிர்கொண்டு வந்து பட்டணத்துல இருக்கிற ஸ்திரீகள், சிட்டி கேர்ள்ஸ் எல்லாம் ஆடி பாடி, இந்த பயல போய் பார்த்தோம், சண்டை வர்ற பயல, அவன் கண்ணு இருக்கு பாரு, கண்ணு ஆத்தாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவன் கலர் இருக்கு பாரு, கலரு. இந்த மாதிரி ஒரு செவத்த பயல நம்ம இஸ்ரவேல்ல எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஐயோ, அவனோட ஹைட் என்ன, அவனோட வெயிட் என்ன, அந்த தலையை வச்சுக்கிட்டு நடந்த நடை என்ன செய்ய, ஒரு லவ் லெட்டர் கொடுக்கலாம் போல இருந்துச்சு. இந்த மாதிரி யாருக்காவது தாவீதோட தோற்றத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டாங்களா? இல்லை. அவங்க பாடுறாங்க, 5 கல்லு கையில, அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடந்து விட்டது, ஜனங்க ஆடி பாடி துதிக்கிறார்களே. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத் செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத் செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, விரட்டி அடி மரட்டு அடி நெத்தி அடி, விரட்டி அடி மரட்டு அடி நெத்தி அடி. இப்ப தாவீத அழக வர்ணிக்கிறாங்களா அல்லது தாவீத கொண்டு தேவன் செஞ்ச கிரியையை வர்ணிக்கிறாங்களா? கிரியையை விவரிக்கிறார்கள். ஹalleluya. எதை புகழ்றாங்க? கிரியை. அவனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வேற மாதிரி கவிதை என்ன செய்யல, வரல. ஆனா அவனை கொண்டு தேவன் செஞ்ச அந்த கிரியை இஸ்ரவேலில் பாடலாய் மாறியது. ஆமென். ஹalleluya. இப்ப தாவீத அழகேந்தான். ஆனா இப்ப தாவீத அழகு கண்ணுக்கு தெரியல. தாவீது மேல வச்சிருந்த அபிஷேகம் கிரியை செய்யறப்ப அந்த அபிஷேகம் எல்லாரையும் சுண்டி இழுக்குது. ஹalleluya. நீங்க பாட்டுல கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அப்படி பந்தாவா அப்படி ஸ்டைல் பண்ணி அப்படி அந்த மாதிரி நீங்க அப்படி பண்ணீங்கன்னா ஒருத்தனையும் வயசுல இழுக்கலாம், அதுக்கு மேல ஓடாது கதை. சொல்லுங்க, 30 வரைக்கும் ஓடும். 30 வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் 40 போய் கிழவனுக்கு இந்த ஆசையை பாருன்றாங்க கடைசியில. அதனால அதை வச்சு நீங்க ஒன்னும் ஸ்டைல என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. ஆனா உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை குறிச்சு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அந்த அபிஷேகம் உங்க மேல கிரியை செய்கிற பொழுதெல்லாம் ஒரு தேவனுடைய ஒரு காரியம் வழிஞ்சு ஓடும் பாருங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஹalleluya. என்னையா மனுஷன், என்னையா அபிஷேகம் இது, இந்த மனுஷன் வந்து நின்னாலே அப்படியே மனசு பூரா ஆண்டவர் முன்னாடி இல்லையா என்ன செய்யுது, போகுது. இப்படி ஒரு அபிஷேகமா, இப்படி ஒரு வல்லமையா, இப்படி ஒரு கிரியையா. ஆமென். இந்த அபிஷேகத்தினால வர்ற பேரழகு 90 வயசுனாலும் குறையாது. ஆமென். சொல்லுங்க, நம்ம மவுசு குறையவே குறையாது. இப்ப நாங்களும் 2 நாளா தான் வந்து இங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க வந்தோன்னு யாராவது கை தட்டினீங்களா எங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம்.
அங்க வர்றதுக்குள்ள எல்லா பேரும் எந்திரிச்சு நின்னுட்டிய. நானும் ஒரு நேரமாவது கை தட்டுவியன்னு ஆர்வமா உட்கார்ந்து இருந்தேன். Taka dimi taka jenu taka dimi taka jenu taka dimi taka jenu taka dimi taka jenu எங்க போனாலும் சரி இந்த சூரிய வந்த உடனே நட்சத்திரம் எல்லாம் மங்குற மாதிரி அப்பா சீன்ல அப்படி வந்த உடனே எல்லாம் புஷ்ஷன் ஆயிருது. அப்படியே அது வரைக்கும் தான் நம்ம ஆடலாம் பாடலாம். மெயினா வந்துட்டாங்கன்னா நீ சைட்ல என்ன செய்வ? ஆனா பாருங்க, ஒரு 25-26 வயசுல அவங்க போட்டோல நீங்க பார்த்தது இல்ல, அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. ஆமா, நாங்க பார்த்திருக்கிறோம். அப்பாவுடைய முடி அழகா பாகவதர் முடி மாதிரி அப்படியே இருந்ததை நான் போட்டோல பார்த்திருக்கிறோம் நாங்க. ஆனா இவ்வளவு வருஷங்கள் ஆகியும் தேவன் அவங்க மேல வச்ச கிருபைனால அவங்க மேல இருக்கிற அந்த பிரியம் நேசம் சபையில கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்ப ஃபாதர் பயங்கர ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிறாங்கன்னா வந்திருக்கிறீங்க இல்ல. தந்தையர்களை ஏன் தேடுறோம், ஏன் இந்த மாதிரி ஆர்வமா பின்னாடியே போறோம்னா, அவங்க மேல வச்சிருக்கிற கிருபை நம்மள அப்படியே சுண்டி இழுக்குது ஆண்டவர் பக்கம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சினிமால யாரு வேணாலும் நடிக்கட்டும், 60 வயசுக்கு மேல வண்டி என்ன செய்யாது, ஓடாது. என்ன மேக்கப் போட்டு இழுத்து வந்தாலும் ஒரு 62 வரலாம், அதுக்கு மேல கதை என்ன செய்யாது, ஓடாது. ஆனா தேவனுடைய கிருபையின் பாத்திரங்களுக்கு வயசானாலும் கிருபைக்கு வயசாகிறதே இல்லை. ஆமென். சொல்லுங்க, கிருபைக்கு வயசே ஆகாது, வயசே ஆகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எது தந்தையர்களை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்குன்னா, அவங்கள தேவன் எந்த நோக்கத்துக்காக படைச்சாரோ அந்த நோக்கத்தை சின்ன வயசுல கண்டுபிடிச்சு அந்த சித்தத்தின் மையத்துல நின்னாங்க. வாயிலிருந்து பாட்டு வர ஆரம்பிச்சுச்சு. அந்த பாட்டு தந்தையர்களை அழகாக்கல, தந்தையர்களுடைய வாழ்க்கைய அழகாக்கிச்சு. ஆமென். taka dimi taka jenu taka dimi taka jenu taka dimi taka jenu taka dimi taka jenu எல்லாரும் ஏன் இந்த மாதிரி பின்னாடி ஃபாதர் பின்னாடி திருறான்னு சொன்னா, இந்த இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. நீர் என்னை தாங்குவதா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. சும்மா நம்மள என்னமோ செய்யுதா, பாட்ட பாடுறப்ப என்னமோ என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு ஆறுதல், ஒரு 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 சமாதானம், மன அழுத்தம்லாம் என்ன விட்டு என்ன செய்யுது, நீங்குது. இதுதான் கிரேஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது இருக்கிற வரைக்கும் நம்ம மவுசு குறையவே குறையாது. நான்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், வயசானாலும் எனக்குலாம் கவலையே கிடையாது. வயசு ஆகாக தான் கிருபை கூட போகுது, வயசு ஆகாக தான் நம்மளை நேசிக்கிற கூட்டம் அதிகமாக போகுது. ஆமென். அப்படிங்கிற தெளிவு நல்லா வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜூடு அழகா இருக்கனால பாடுறாரா இல்ல பாடுறது அழகா இருக்கா? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. taka dimi taka jenu taka dimi taka jenu taka dimi taka jenu taka dimi taka jenu பிசிக்ஸ்ல அவரை போய் இப்படி ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க.
ஒரு ஃபெயிலியர் கேண்டிடேட்டுக்கு இப்படியா கை தட்டுறது? Taka dimi taka jenu taka dimi taka jenu taka dimi taka jenu taka dimi taka jenu எனக்கு என்ன குரல் இல்லையா? எனக்கு என்ன பாட தெரியலையா? நான் பாடக்கூடாதா? நான் பாடுனா என்ன குற்றம்? ஏன்னா யூதாவை அதுக்குதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. யூதாவை குறிச்ச தேவனுடைய திருவிழா சித்தம் அது. அதனால யூதா அழகா இருக்கிறதுனால பாடல, அவர் பாடுறது அழகா இருக்கு. அந்த தேவ சித்தம், யூதாவை குறிச்ச தேவ நோக்கம் யூதாவை அழகாக்கல, யூதாவோட வாழ்க்கைய அழகாக்கிடுச்சு. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. என்னைய மாதிரி ஆளுக்கு பாட்டு என்ன செய்யாது? நான் இந்த மாதிரி பம்பரம் கைமா இப்படி வந்து நின்னாதான் நீங்க என்ன செய்றீங்க? அவரோட தக்கத்தின் மீது ஏன் தக்கத்தின் இந்த பம்பரும் கைமா தருது. இந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் வந்து கவி பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லாரும் பாடுறாங்க, பாட்டு வராத ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஜெபத்தோட்ட ஊழியங்கள்ல பாட்டு வராத ஆள் யாருன்னா என்ன செய்ய? எனக்கு பேச்சு தானே வருது. சோ யூதா பாடுனா அழகு, நான் பேசினா அழகு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப ஏதோ எங்க தோற்றம் அழகா இருக்கிறதுனால மக்கள் எங்களை தேடல, எங்க மேல வச்ச கிருபை எங்களுடைய வாழ்க்கையை அழகாக்குது. அந்த வாழ்க்கை ஜனங்களை ஆசீர்வதிக்குது. அதான் உண்மையான வாழ்க்கை. ஆமென். அந்த வாழ்க்கைக்கு அழிவில்ல. எஸ், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹalleluya, ஹalleluya. பவுல் அழகானவரா இல்லை, குள்ளமானவரா, முடியே இருக்காதான், மூக்கு கிளி மூக்காம், புருவ ரெண்டு ஒட்டி இருக்குமா, கால் ரெண்டு இப்படி இருக்குமா. ஆமா, கை வளைந்த கைகள். அவர் அப்படிதான் வருவாரா. அதுல இந்த தமஸ்கு வழியா போறப்ப சூரிய ஒளி பட்டு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா, அழுக்கும் தண்ணியும். கலாத்திய நிறுவனத்துல வாசிக்கிறேன், நான் முதல் முறை உங்க மத்தியில வர்றப்ப என்ன பார்த்து யாருமே அருவருக்கல, அரோசிக்கல அப்படின்னா அவர் கன்றாவியா இருந்திருக்கிறார் மனுஷன். யாரு? பவுல். அவர் அப்படியே வந்து கண்ண கூசிக்கிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரை கழுவுகிற நிருபமாவது நெசமாவே அப்படிதான் இருந்திருக்கிறாரு. அவரே சொல்றாரு அகால பிறவின்றாரு. என்ன பிறவி? அகால பிறவி. அந்த மாதிரி அகால பிறவின்னு அவர் சொல்றாரு. ஆனா தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிச்சு சித்தத்தின் மையத்தில் இருந்தப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்வையில பவுல் ஒரு அபூர்வ பிறவி. ஆமென் சொல்லுங்க, அபூர்வ பிறவி. அபூர்வ பிறவி. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை அகால பிறவின்னு. அகால பிறவின்னு எவன் சொன்னான்? எவன் சொன்னான்? நீங்க அபூர்வ பிறவி. பாக்குறதுக்கு ஒண்ணு இல்ல, ஆனா அவர் எழுதின நிருபத்தை வாசிச்சா எத்தனை தலைமுறை ஆச்சு, இன்னும் கொல்ல அழகு. எபேசியருக்குள்ள போனா அழகு, கொலோசியருக்குள்ள போனா அழகு, தெசலோனிக்கேயர் போனா, கொரிந்தியர் போனா அப்படியே என்ன மனுஷன் அவர். ஹalleluya, ஹalleluya. எபேசு மூப்பர்கள் இனிமே என் முகத்தை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரோமா வரைக்கும் போறாரு. அவ்வளவு பேரு கழுத்தை கட்டி பிடிச்சு என்ன செய்வாங்கன்னா அழுது. யாருக்கு முத்தம்? அது என்ன முத்தம் கொடுக்கிற முகமா? அது
எதுக்கு முத்தம் கொடுத்தாங்க? அபிஷேகம். பவுலே, எங்கிட்ட இருக்கிற ஒருத்தனுடைய பொன்னையாகல வெள்ளியால நிச்சயிக்கல பவுலே. உனக்காக, உன்னோட இருக்கிறவங்களுக்காக உன் கையே வேலை செஞ்சு பவுலே. நீ பிரயோஜனமான இல்ல, உன்ன கூட எங்களுக்கு மறைச்சு வைக்கல. நீ பகல்னு பார்க்காம ராத்திரின்னு பார்க்காம எங்களுக்கு ஊழியம் செஞ்ச பவுலே. பவுலே, உன்ன மாதிரி அநேக ஊழியக்காரன் கிடப்பான், ஆனா உன்ன மாதிரி ஒரு மனுஷன் எங்களுக்கு கிடைக்க மாட்டான் பவுலே. உன்னை எங்களால பிரிய முடியலன்னு சொல்லி பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முத்தம் இல்ல, பவுல் மேல தேவன் வச்ச அபிஷேகத்துக்கு கிடைச்ச முத்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. நான் ஒரு முறை ஒரு சர்ச்சில் பிரீச் பண்ணிட்டு இருந்தேன். முதிர்ந்த போதகர், அவர் 70 வயசுக்கு மேல. ஒரு பிரசங்கம் பண்ணி நான் முடிச்சு கன்க்ளூஷன் பண்றேன். அந்த ஐயா அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தாரு. எனக்கு ஒரு மாதிரி உதறலாயிருச்சு. சரி, என்னமோ ஏதாவது சொற்பிழை, சொல்குற்றம், பொருள் குற்றம் ஏதாவது பெரியவர் மத்தியில பேசி இருக்குமே சொல்லிட்டு நான் இருந்தா, அவர் அப்படியே பக்கத்துல வந்து என்னை பார்த்து, மகனே, 2 கணத்துல முத்தம் கொடுத்தாரு. நான் என்ன ஸ்டைலா இருக்கேன் என்ன கொடுத்தாரு. அந்த செய்தி அவர் அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருச்சு. ஆமென். அதனால ஒரு அன்பின் வெளிப்பாட்டுல ஒரு முறை இன்னொரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க இருந்த ஊழியர் ஒருத்தர், உங்க மெசேஜை நான் யூடியூப்ல நிறைய பாக்குறேன், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, அப்படி இப்படி அப்படி பரவசமா பேசிட்டு இருந்தவர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. சரி, அன்பின் வெளிப்பாடு நினைச்சா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல இந்த பக்கம் அப்படி ஒரு முத்தம் கொடுத்தாரு. என்னடா முத்தமலை பொழிகிறாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஜாக்கிரதை நின்னு. அப்புறம் மத்தியானம் சாயந்தர செஷன்ல ஸ்டேஜ்ல என் பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. என்னடா நம்ம ஒளியலான்னு பார்த்தா பக்கத்துல நின்னுட்டாரு. அவரும் பரவசம் நின்ன மாதிரில, பாஸ்டர் அந்த செய்தி என்ன இப்படி தொட்டுச்சு, இது சான்ஸே இல்லைன்னு விடாம என் மேல இருக்கிற பிரியத்துல பேசிட்டே இருந்தவரு. நான் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறத பார்த்தோன்னா சைச்சா அப்படின்னு கண்ணத்தை புடிச்சு என்ன கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அப்பதான் நான் நினைச்சேன், நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய அன்பை என்ன செய்யறாங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இளைஞனா இருந்தப்ப இந்த பாக்கியம்லாம் என்ன செய்யல, கிடைக்கல. என்னைக்கு எங்களை குறிச்ச சித்தத்தை கண்டுபிடிச்சோமோ எங்க லைஃப் அழகாயிருச்சு, 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ உங்க தக்கத்திமி என்ன? அப்பா தக்கத்திமி தெரிஞ்சு போச்சு, ஜூடு தக்கத்திமி தெரிஞ்சு போச்சு, பவுல் தக்கத்திமி தெரிஞ்சு போச்சு, ஏன் தக்கத்திமி என்ன செஞ்சு போச்சு. இப்ப எங்க தக்கத்திமி தெரிஞ்சு உங்களுக்கு என்ன லாபம்? உங்க தக்கத்திமி என்னன்றத கேளுங்க. ஆமென். கண்டுபிடிங்க. அத சொல்லுவாரு. அதை கேட்டவன ஆமேன்னு சொல்லி அந்த சித்தத்தின் மையத்துல நின்றுங்க. நாளைக்கு நாங்க நிக்கிற இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க. ஆமென். கர்த்தரே உங்களை கொண்டு வந்துருவார். ஆமென். அந்த சித்தம் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நாங்க சமயத்துல ஒரு பெரிய சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்க முடிச்சிட்டு வெளியில வர்றேன், ஒரு யூத் உங்களை மாதிரி 22 வயசுல ஒரு யூத் போன் பண்றான். பாஸ்டர், என்னமோ தெரியல, இந்த செய்தியும் பாட்டும் ஓடுனப்ப என்ன அறியாம நான் உடஞ்சு அழுதேன். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்துல சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 8 வருஷமா அந்த பாவத்துல இருந்து வெளியில என்னால வர முடியல. ஆனா அந்த செஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே என்னால அந்த பாவத்தை செய்ய முடியல. என்ன நினைக்கிறப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த பாவத்தை அவன் சொன்னப்பட்டே, அந்த மாதிரி ஆட்களோட என்ன செய்யாத, பழகாத, ஒதுங்கிரு அப்படின்னு அவன் சொன்னா, அவங்கள மாதிரி 100 பேர் எனக்கு தெரியும் அப்படிங்க.
கான்டாக்ட் எத்தனை பேரோட? 100 பேரோட. அவன் சொல்றான், நான் 2 நாளா எந்த தப்பும் செய்யாம இருக்கிறேன், என்ன போன் பண்ணி தொந்தரவு பண்றாங்க, எல்லா நம்பரையும் டெலீட் பண்றேன் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. சொல்லிட்டு எனக்கு மறக்க முடியாது, எனக்கு நீங்க பாஸ்டர் இல்ல, எனக்கு நீங்க அப்பா அப்படின்னா. ஹல்லேலூயா. நோ, நான் அப்பான்னு என்ன செய்யலாமா, கூப்பிடலாமா? இதெல்லாம் இந்த வயசுல நமக்கு கிடைக்காத பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வந்ததனால தான் இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்தெடுக்க முடியுது. ஆமென். இந்த அபிஷேகம் இல்லைன்னா இந்த மாதிரியான பாக்கியம் எங்களுக்கு இல்ல. சோ இந்த சின்ன வயசுல ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவன் சொல்றாரு. உங்களை குறிச்ச ஒரு பெரிய நோக்கம் உண்டு, பெரிய திட்டம் உண்டு. எங்க ஜூடு 13 வயசுல, உங்களை விட சின்ன பிள்ளை, 13 வயசுல ஒரு இந்துல பிறந்த பிள்ளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பாருங்க எப்படி வச்சிருக்கிற. ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த சின்ன வயசுல, வாலி வயசுல, எங்க நாட்கள்ல இந்த மாதிரி எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்து இல்ல. ஆனா நீங்க பாக்கியமான ஆட்கள். அப்படியே உரிச்சு சொல்லுங்க, உரிச்சு உங்க வாயில வாழைப்பழத்தை ஊட்டுறாரு. உங்க வாயில வாழைப்பழத்தை ஊட்டுறாரு. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு மனச அசைச்ச ஒரு விஷயம். இந்தியா டுடே தமிழ்ல வந்தப்ப இப்ப இருக்கிற ஒரு தமிழ் நடிகர் தனுஷ்னு ஒருத்தர், அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அந்த இந்தியா டுடேல, எல்லாருக்கும் ஒரு காலிங் உண்டு, எனக்கான காலிங் சினிமா அப்படிங்கிறார். காலிங்ன்ற வேர்டை யார் யூஸ் பண்றா? உலகத்துல சினிமால இருக்கிறாரு. ஆனா அது எங்க பேசப்பட வேண்டிய வார்த்தை? திருச்சபையில. நான் சினிமாவை தெரிஞ்சுக்கல, சினிமா தான் என்னை தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னாரு. அடுத்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு, இது எங்கேயோ கேட்ட மாதிரில இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இவன் வசனத்தை அடிக்கிறான் பாரு உள்டான்னு சொல்லிட்டு. அவனுக்கு வசனம்னு தெரியுமான்னு தெரியல, தெரியாதான்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, நான் சூஸ் பண்ணலப்பா, சினிமா தான் என்ன சூஸ் பண்ணுச்சு. ஹல்லேலூயா. விளங்க கூடாத ஒரு நபருக்கு விளங்கிருச்சு. ஆனா விளங்க வேண்டிய ஆட்களுக்கு விளங்காததுனால உங்க மேல வச்சிருக்கிற கிருபை என்னன்னு இன்னும் என்ன செய்ய முடியல, தெரிய முடியல. ஹல்லேலூயா. உங்க திறமையை சார்ந்து கொள்றதை விட்டுட்டு, ஆண்டவரே நான் முழுக்க உங்க கிருபைக்குள்ள என்ன செய்யறேன், வில்றேன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை தூக்கிடுவாரு. ஆமென் சொல்லுங்க, தூக்கிடுவாரு. எல்லாரும் எழும்பி நின்று தேங்க் யூ ஜீசஸ். உங்க கிருபை எனக்கு போதும், நான் செய்யணும், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். என் கண்களை மூட நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நல்ல கரங்களை உயர்த்தி நீங்க என்று சொல்ல என் கண்களை மூடணும். என் கண்களை மூடணும். ஒப்பு கொடுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, நீங்க பிரியப்பட ஏதாவது, நீங்க பிரியப்பட இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் பண்ணப்பட்ட நிலைமையில வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு பேரழகு மறைஞ்சிருக்கு. உன் தோற்றத்தை பார்த்து எல்லாரும் அசட்டை பண்றாங்க. தாவீதோட தோற்றத்தை பார்த்து கோலியாத் அசட்டை பண்ணனா வச்சிருக்கிறாரு. அந்த காலம் வருகிற பொழுது, இப்பொழுது சோளமா இருக்கிற நீங்க சோள பொரியா அப்படி துள்ளி துள்ளி குதிப்பீங்க பாருங்க. உங்களை ஆச்சரியமா பாப்பாங்க. இது என்னடா, அது நம்மளோட இருந்த புள்ள தானே, என்னோட இருந்த பாத்திரம் தானே, இது என்ன விசேஷம் இவனுக்குள்ள, இவனுக்குண்டு ஏன் இப்படிப்பட்ட கிரியை நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் உங்க மேல தேவன் வச்ச கிருபையை பார்த்து பிரமிக்கும்படியான ஒரு சீசன் வருகிறது. சின்னவன் 1000
சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்துல தீவிரமாய் 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 நடப்பிக்கிறவர். உங்க சீசன்ல இப்ப சின்னவனா இருக்கிற உங்களை ஆண்டவர் 1000 ஆக்க போறார். இப்பொழுது சிறியவனா இருக்கிற உங்களை பலத்த ஜாதியாக்க போறார். விட்டு எழும்பு சீயோனே. கர்த்தர் இந்த கேம்ப்ல, இந்த சாத்தூர் செஷன்ல அநேகரை எழுப்புகிறார், அநேகரை எழுப்புகிறார். என் ஊழியக்காரர் மேல, என் ஊழியக்காரிகள் மேல என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஊழிய அபிஷேகம், ஊழிய அபிஷேகம், ஊழிய அபிஷேகம் விழுகிறது, 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 விழுகிறது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. விடுதலையோட, விடுதலையோட நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில என் மேல அந்த கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த வரத்தை போடுங்க. உயிர் வாழும் நாட்களெல்லாம் அர்ப்பணிங்க. ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அப்படியே முழந்தால் படிட்டு என்னை அழைத்தீர் உம் சேவைக்கு, எங்களை அழைத்தீர் உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேன். எஜமானனே, எஜமானனே, கதறி கூப்பிடுங்க. எஜமானனே, என் இயேசுநாதனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசுநாதனே. என்ன ஏக்க எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. சித்தம் செய்வது நானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது நானே. எஜமானனே, 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 என் இயேசுநாதனே. மீண்டுமாய் மீண்டுமா. எஜமானனே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். எஜமானனே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. சுராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன். இந்த வயசுல உம்மை நான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மை நான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே ராஜா, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம்
திறங்கீரையா பரலோகம் திறந்தீரையா எஜமானனே எஜமானனே சத்தியங்களை கேட்கிறப்போ எம்மாவருடைய சீஷருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சதை போல உங்க இருதயமும் எரிஞ்சிருக்குன்னா கர்த்தர் உங்களை அழைக்கிறார். He is calling you. எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஏவுதலை இப்ப உணர்றேன்னு சொல்றவங்க சின்சியரா கமிட் பண்ணுங்க. ஒருவேளை இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு பொருத்தம் இல்லாதது மாதிரி தெரியலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு குறிச்ச நேரம் வர்றப்ப இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது உங்களுக்காக தேவன் அளவெடுத்து தச்சு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. இது அப்படியே உங்களுக்கு ஃபிட் ஆகிறதற்காக ஆண்டவரே நன்றி சொல்றேன். இது ஆமேன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா. ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றேன். இந்த வயசுல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல நாங்க தர்றோம். நீங்க பயன்படுத்துங்க, நீங்க எடுத்து பயன்படுத்துங்க.